ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, முருகப்பெருமான் நிறைய ஆயுதங்கள் யூஸ் பண்ணியிருப்பார். அதில் முக்கியமான ஒரு ஆயுதம் தண்டம். சரிங்களா? அந்த தண்டம் எதற்காக பயன்படுகிறது, தண்டத்தின் பயன்கள் என்ன அப்படிங்கிறது என்னோட டாபிக். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். இப்போ முருகப்பெருமான் தண்டாயுதபாணி சொல்லுவாங்க. தண்டாயுதபாணி அப்படின்னா தண்டம் அவர் கையில் வச்சுருப்பார். ஸோ தண்டாயுதபாணி அந்த வடிவை பார்க்கும்போது அவர் கையில் தண்டம் இருக்கும். இப்போ இந்த தண்டத்தை முருகப்பெருமான் ஏன் பயன்படுத்தியிருக்காரு? இப்போ ஒவ்வொரு பொருள்களையும் நிறைய பொருள்கள் இருக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருள்களை மட்டும் கடவுள்கள் பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கும்போது தான் அது கடவுள் உபயோகப்படுத்துவாங்க. அந்த வகையில் தண்டத்தோட சிறப்புகள் பார்க்கலாம். முருகப்பெருமான் மட்டும் இல்லைங்க, சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் முருகப்பெருமான். அதுபோக முனிவர்களும் சித்தர்களும் இவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே